ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் ஒரு ஐடியா வரும். அடுத்த பேட்டர்ன் எடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீப்பாக பார்த்துக்கோங்க. நேற்று நம்ம வந்து ஓப்பனில் வீடியோ போடல, நம்ம ஜாயினில் மட்டும் வீடியோ போட்டிருந்தேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன் எப்படி அடிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டெமோ ஒன்று சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா. எப்படின்னா நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே பிசி பாருங்கள் 57 அடிச்சிருப்பான். பிசி 57 ஓகேவா. இந்த 57க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 0.2 ஓகேவா. என்ன பண்ணுறான்னு பாருங்கள். பிசி 57க்கு ஃபுல் பவர் வந்து ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 0.2 ஓகேவா. ஃபஸ்ட்டு பேர் முடிச்சிட்டான். 57க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 0.2 அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிட்டான். பிசி எடுத்து ஏபி ஓகேவா. இப்போ இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 37. இந்த 37க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்ட்ரைட்டாக 37 அடிச்சிட்டான். எதுவும் பவர் பண்ணல ஓகேவா. ரெண்டாவது பேட்டர்ன் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டான். மூணாவது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே 69. அப்போ 69க்கு அவன் என்ன பண்ணணும், ஒன்று பவர் பிளான் அடிக்கணும், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும். நம்ம அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 69 தான் அன்றைக்கி கொடுத்தேன். 691 சொல்லி அன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் பவரில் அடிச்சிட்டான். அன்றைக்கி நல்ல பேட்டர்ன். அன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த பேட்டர்ன் தான். ஒன்று 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் அன்றைக்கி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 57க்கு ஃபுல் பவர் 0.2. இங்கே 37க்கு வந்து பார்த்தா 37 அடிச்சிட்டான். அப்போ 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று 69க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 14, அப்படி இல்லைனா 69 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14 சொல்லி முடிச்சிருந்தான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதே பேட்டர்ன் அதே டெமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன். நேற்று என்ன ஜாயினில் எப்படின்னா அதே சேம் ரூட்டு தான் ஓகேவா. எப்படின்னா இங்கே ஏசி பாருங்கள் 40 அடிச்சிருப்பான். ஏசி வந்து 40 ஓகேவா. இந்த 40 வந்து என்ன பண்ணால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் 0.4 அடிச்சிருப்பான். 40 திருப்பி 0.4 அடிச்சிருப்பான். ஏசி எடுத்து ஏசியில் வந்து திருப்பிட்டான் ஓகேவா. எங்கே நிறுத்துகிறோன்னு அங்கே தான் ஆரம்பிக்கிறான். ஏசி எடுத்து ஏசி முடிச்சிட்டான். ஒரு பேர் முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 84. 84க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 39 ஓகேவா. கரெக்டாக 2 ஆகுது பாருங்கள். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 39. ஏசிக்கு ஏசி முடிச்சிட்டான். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 40, அது திருப்பி 0.4 சொல்லி ஏசிக்கு ஏசி முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 84. 84க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 39. பிசிக்கு பிசி முடிச்சிட்டான். இப்போ பேலன்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஏபி தான் இருக்குது ஓகேவா. இந்த ஏபி எடுத்து தான் 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் பண்ணி அடிக்கணும், அப்படி இல்லைனா அதை திருப்பி அடிக்கணும். 2 ஆப்ஷன் தான் ஓகேவா. ஒன்று 93, அதை திருப்பினா நமக்கு 39. அப்போது ஏபி வந்து பார்த்தா 39 வரணும். அப்படி இல்லைனா 93க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா நமக்கு 48, ஏபி 48 வரணும் ஓகேவா. 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ரெண்டுமே நல்லாவே இருந்தது. ஏன்னா கரெக்டாக அடிச்சிருந்தா நம்ம எப்படி சொன்னோமோ அதே சேம் அடிச்சுன்னா ஏசி எடுத்து ஏசியில் பார்த்து திருப்பி அடிச்சிட்டான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஓகேவா. ரெண்டாவது பேட்டர்ன் என்ன பண்ணால் பிசி எடுத்து பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரில் அடிச்சிட்டான். அடுத்து மூணாவது பேட்டர்ன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் பண்ணி அடிக்கணும், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அடிக்கணும். நான் ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. எங்கே வந்து பார்த்திங்கன்னா 57க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 0.2 ஃபஸ்ட்டு பவர் பண்ணி அடித்தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அடித்தான். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பவர் பண்ணி அடிச்சிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிஸ்டேக்லேருந்து ஒரு வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த தப்பு நடக்கூடாது சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெண்டுத்தையுமே கொடுத்தேன். ஏபி வந்து பார்த்தா 39 இல்லை 48 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 93க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 98 சொல்லி அடிச்சிட்டான். நம்ம 48 சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 98 சொல்லி அடிச்சிட்டான். நல்ல பேட்டர்ன் தான். அதேமாதிரி ஏபி 48 வந்தால் பிசி வந்து 89 வரும்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக அதுக்கு ஒரு டெமோ ஒன்று சொல்லியிருந்தேன். இங்கே ஏபி 69 எடுத்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 69 அடிச்சிருந்தான். ஏபி எடுத்து பிசியில் அப்படியே அடிச்சிருந்தான். அதே மாதிரி இங்கே ஏபி 89 எடுத்து பிசியில் வந்து 89 அடித்தாக்கா 489 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்ததுலே தான் எடுத்த இதில் தான் கேமே இருக்குது. ஏன்னா 69 திருப்பி நமக்கு இங்கே அடுத்த நாளே பாருங்கள் 96 அடிச்சிருப்பான். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 89 திருப்பி அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 98 சொல்லி பேட்டர்னே முடிச்சுட்டு போயிட்டான். நல்ல நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. என்னென்னா அதே சேம் ரூட்டு தான். நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 57க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 0.2 ஓகேவா. 57க்கு ஃபுல் பவர் வந்து 0.2. இங்கே என்ன பண்ணான்னு பாருங்கள். பிசி 29க்கு ஃபுல் பவர் வந்து 74 ஓகேவா. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பவரில் அடிச்சிட்டான். ரெண்டாவது பேட்டர்ன் பாருங்கள். இங்கே 37க்கு இங்கே 37, 37க்கு 37 சேம் நம்பர் அப்படியே அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்திங்க இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 12க்கு பிசி வந்து 12 சேம் நம்பர் அப்படியே அடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 69க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 14,
69க்கு ஃபுல் பவர் வந்து 14. அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 20ன்னு அடிச்சிருக்கான். அப்போ 20க்கு ஃபுல் பவர் வந்து 75 ஓகேவா? 75 சொல்லி வரணும். கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. 29க்கு ஃபுல் பவர் வந்து 74. இங்கே 12க்கு ஸ்ட்ரெயிட்டாக 12 அடிச்சிட்டான். அப்போ 20க்கு ஃபுல் பவர் வந்து 75 சொல்லி வரணும் ஓகேவா? பிசி வந்து 75 வரணும். அப்படி 75 வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரே நம்பரை 175 சொல்லி ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 17 அடிச்சிருப்பான். பிசி வந்து 17 ஓகேவா? பிசி 17 அடிச்சிட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நாள் விட்டு பாருங்கள். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 17 ஓகேவா? பிசி 17 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் கேப் விட்டு பாருங்கள். ஏசி 17. இந்த ஏசி 17 அடிச்சுட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏபி வந்து இன்றைக்கி 17 வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா? ஏபி 17 வர வாய்ப்பு இருக்குது. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 17, ஏசி 17, ஒரு ஏபி வந்து 17 ஓகேவா? ஏபி 17 வரலாம். அப்படி ஏபி 17 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக 175 சொல்லி ஒரு நம்பரும் ட்ரை பண்ணிக்குவாங்க. இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு ஃபுல் பவர் வந்து 75 ஓகேவா? அப்போ 175 நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கெஸ்ஸிங் தான். 100% இதுதான் கன்ஃபார்ம் நம்பர் நான் சொல்லவே இல்லை. இது ஒரு கெஸ்ஸிங். நல்லா இருக்கான்னு பாருங்கள். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. இன்னைக்கு கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 175 ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.